ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவியர் மீடியா நெட்வொர்க். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பரலோகத்துக்கு இரண்டாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவை குறித்து பார்க்க போகிறோம். அவர் எதுக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் போகிறதுக்கான காரணம் என்ன, இதை மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இன்னைக்கான மிஸ்ட்ரி ஆஃப் த பைபிள் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லாது அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் பரலோகம். நாம் அந்த உலகத்தில் எப்படி இருக்கோன்ற முக்கியம் இல்லை, ஆனால் இறந்தால் கண்டிப்பாக பரலோகம் போயிடணும், இல்லை சொர்க்கத்துக்கு போயிடணும்னு உலகத்தர மக்கள் கூட நினைக்கிறது அதுதான். ஆனால் எல்லாருடைய ஆசையாக இருக்கிற இந்த பரலோகத்துக்கு கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோன்னு சொன்னாலும் உலக மக்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் மக்களுக்கு 4 பேருக்கு நல்லது பண்ணால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு மாயான கோட்பாடோட அவங்களும் பரலோகம் போன்ற ஆசையை பிடிச்சி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி அனைவருடைய நம்பிக்கையாக இருக்கிற பரலோகத்துக்கு எலியா எதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, எலியா போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி மனுஷகுமாரனை தவிர வேற யாரும் பரலோகத்திலிருந்து இறங்கி வரவும் இல்லை, பரலோகத்துக்கு ஏறி போகவும் இல்லை அப்படின்றது வசனத்தில் தெளிவாக கொடுக்குறது நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்க எலியா எப்படி பரலோகத்துக்கு ஏறி இருக்க முடியும் அப்படின்றது நிறைய வேத எதிர்ப்பாளர்கள் ஒரு கோட்பாடை முன்வைக்கிறாங்க. இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்குது. எப்படி அப்போ எலியா பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாரு, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா தானே யோவான் புஸ்தகம் எழுதினாங்க அப்படின்ற விஷயத்தை வச்சு அவங்க ஒரு மாயான கோட்பாடை கிரியேட் பண்ணி பைபிளை கொத்த முடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மறுபடியும் வாட்சி பார்க்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று கூறப்பட்டிருக்குது. இந்த வசனத்துல பரலோகத்திலிருந்து இறங்கி ஏறினவர் மனுஷகுமாரன் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆமா, பரலோகத்திலிருந்து இறங்கி மறுபடியும் பரலோகத்துக்கு ஏறினவர் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். ஆனா எலியா பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறினவர். அதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிடித்தது, எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. நீங்க இதில் பார்க்கும் பொழுது பூமியில எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டு நடந்து போகும் பொழுது அக்னி ரதம் அவர்களை பிரிச்சு எலியா பரலோகத்துக்கு பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்படிப்பட்ட எலியா எதற்காக பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும், அதற்கான அவசியம் என்ன அப்படின்றது அனைவருடைய ஒரு கேள்வியாக இருக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தவராக இருந்தார், இந்த உலகத்தை ஆளுகிறாராகவும் அவர் தான் இருந்தார். அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம அவரை மறந்து உலக இச்சைகளுக்கு மயங்கி பாவத்தினால உலகத்தை நிரப்பின காலத்துல நம்ம மீட்டெடுக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்படியாக நம்ம மீட்டெடுக்க அவர் உடனே வரவில்லை. ஒருவர் பரலோகத்துக்கு ஏறி நமக்காக பரிந்து பேசுனதுனாலேயே பரலோகத்தில் விட்டிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். அதை குறித்து ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த வசனத்துல கூறியுள்ளபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து இறங்கி வர வைக்கணும்னா இங்கிருந்து யாராவது ஒருத்தவங்க பரலோகத்துக்கு ஏறணும். அப்படி நமக்காக பரலோகத்துக்கு ஏறினவர் தான் இந்த எலியா. ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக பாவ நிவாரண பலியை கொண்டு வந்தாங்க. இந்த பாவ நிவாரண பலியின் மூலமாக ஒரு விலங்கை அடித்து அதை பலி கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக இவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். இதுதான் கான்செப்டாகவே இருந்துச்சு. ஆனால் போக போக மக்கள் பாவத்தை அதிகமாக பெருகி கொண்டு என்ன பாவம் செஞ்சாலும் ஒரு பலி கொடுத்தா சரியா போயிடுச்சு அப்படின்னு துணிச்சலாக பாவத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. இது ஆண்டவருக்கு மறுபடியும் எரிச்சலை உருவாக்குனுச்சு. ஜனங்கள் மேலே மறுபடியும் ஆண்டவருடைய கோபம் திரும்பினுச்சு. இதன் மூலமாக மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க, நிறைய நோய்களுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இதுலேருந்து மக்களை விடுதலையாக கொண்டு வரணும்னா கண்டிப்பாக மனுஷகுமாரனை தவிர வேற யாரும் முடியாது அப்படின்னு எலியா நினச்சி இங்கிருந்து போறாரு. இந்த செய்தியை பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ வந்துட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்திலையும் மக்கள் பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் நிறைய விக்கிர வழிபடுத்தலுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற மக்களை விடுதலையாக்குறதுக்கு மறுபடியும் யாராவது ஒருத்தவங்க பூமியிலேருந்து ஏறி போய் இயேசு கிறிஸ்துவை கூட்டு வர முடியுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை குறித்து இயேசு கிறிஸ்துவ ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21-22 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது,
இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவருக்கு மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காரு. இந்த வசந்த மூலியமா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பரலோகம் சென்று மீண்டும் கூட்டிக் கொண்டு வர உலக மனிதர்களால முடியாது. அதற்காகத்தான் அவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை பூமியிலே வச்சுட்டு போயிருக்காரு. பரிசுத்த ஆவியனோட பிரதான வேலை என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நம்மளை பத்தியான விஷயங்களை எடுத்து பேசுறது மட்டும்தான். அதற்கு முதலாவது பரிசுத்த ஆவியானவருக்கு நாம யாருன்னு தெரியணும், நம்மளை பற்றியான விளக்கங்கள் அவருக்கு தெரியணும். அதற்கு நீங்க எல்லாமே முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வந்து வாசம் பண்ணுவார். உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் படுற கஷ்டங்களையும் ஆண்டவர்கிட்ட எடுத்து வைப்பார். அதன் மூலமாக நீங்கள் ஒரு பதிலையோ இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அதே போல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத மக்கள்கிட்டையும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நம்மளோட வச்சுட்டு போயிருக்காரு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் கூட பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்களும் எளியாவை போல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலனா முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆண்டாண்டு காலமாய் அவருடைய ராஜ்யத்தில் வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ மூலயமா எளியா எதற்கு பரலோகத்துக்கு ஏறி போனார்ன்ற தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சவங்க நான் கத்தவங்களை விசுவாசிக்கிறேன். அவர் போகிறதுக்கான பிரதான நோக்கமே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வந்து பூமியில் பாவத்தில் சிக்கியிருக்கிற மக்களை விடுதலையாக்குறதுக்கு மட்டும்தான். அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சு போயிடுச்சு. அவரும் வந்து உங்களை பாவத்திலேருந்து விடுதலையாக்கிட்டாரு. இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவது மட்டும்தான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றிருங்க. உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களும் எளிய பரலோகத்துக்கு போனதுக்கான நோக்கத்தை பற்றியான விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றியான கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு போட்டிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு அற்புதமான எபிசோட் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரிச்சர்ட். ஹாவ் அ நைஸ் டே. குட் பை அண்ட் காட் பிளஸ் யூ.